ஹே கைஸ், வெல்கம் டு ஒஸ்ட் கேம். இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆர்க் சர்வைவல் எவார்ட் அப்படின்ற கேமோட பார்ட் 8 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்ருவாங்க. ஓகே, இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மிங் பண்ண போகிறோம். என்னடா ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதுதான் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஸ்பைனோ பிடிச்சிருந்தோமா, பட் ஆனால் நான் எப்படி பார்த்தா இந்த வீடியோ தான் அதுக்கப்புறம் வந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்திருக்கும், அப்போ வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்பைனோ வீடியோ வரணும். பட் நான் இந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பைனோ பிடிக்க போயிட்டேன். ஓகே கேஸ், இப்போ தான் அது கஷ்டப்பட்டு அது கேட்ட உடனே நான் கஷ்டப்பட்டு அதை எடுத்தேன். ஓகே கேஸ், இதை எப்படி செஞ்சேன்றதை நான் காட்டுறேன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. சரி கேஸ், நான் அப்புறம் வரேன். நான் இருக்கேன், அந்த வீடியோ காமிக்கிறேன். ஓகே, ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒஸ்ட் கேம். இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே இன்ட்ரோலாம் கொடுத்துட்டேன். இப்போ எதுக்கடா இன்ட்ரோ அப்படின்னா ஒரு பழக்க தோசத்தில் ஓடிட்டேன். சரி கைஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னா பியோமியா, அந்த ஃபார்ம்ஸ் காமிச்சேன்ல, அது செய்கிறதுக்கு பியோமியான்ற ஒரு தேவை கைஸ். ஒரு டைனோசரு, அது மாடு மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னா, அங்கே பக்கத்துலேயே அந்த தெறிப்பையை வேறு சுற்றிட்டு இருக்கிறான். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. சரி இதுங்க, அவனை நானும் சேஃப் ஸ்கில் பண்ணி தான் எடுக்கணும்னு போகிறேன், ஆனால் எடுக்க முடியல. சரிங்க, இப்போ சுற்றிட்டு போவோமா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு போவோம். அப்படியே ட்ரைக்கே நீயா. ஆனால் அவனை பிடிக்கணும் கேஸ். அடுத்த வீடியோவில் தலைவனுக்கு வைக்கிறேன் வெயிட்டு. அடுத்து இச்சிசாரஸ் பிடிக்கணும்னாரு, அவனையும் பிடிச்சிட்டேன். இவனை பிடிக்கலாமா இல்லை அங்கே ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கிறேன், அவனை பிடிக்கலாமான்றது. சரி இதாங்க சான்ஸு, போட்டு அடிச்சிடுவோமா. வாங்கடா, கண்ட இடத்துல விட்றான், அடி அடி ஓடுறான் கிஸ். ஐயோ மேலெல்லாம் ஏறான். என்னடா மாடுன்னானுங்க, இந்த வேகம் ஓடுற. யார் ஈஸிவேன்? வரானா? இவனுக்கு பயந்தே என்னால் முடியல ஈஸ். போகலாமா? இல்லை 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 அவன் இல்லை, இப்போதைக்கு வராமல் தெரியல. போடு இதுதான் சான்ஸு. மறத்துக்கிட்ட மாட்டினியே, தேவையாங்கிறேன். இவன் வேறு ஆட்டோ சேவ்லாம் இப்போ தான் ஆவான். போடு அவ்வளோதான், கண்ட இடத்துல அடிக்கணும். ஐயோ என்னை மன்னிச்சிடுறா, மன்னிச்சிரு. ஓகே, அன்கன்சியஸ் ஆகிட்டான். சரி இருங்க, இவனுக்கு என்ன சாப்பிடுவான்னு வர தெரிலையே. இந்த பெரிய வைப்போமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த பெரிய வைப்போம். அதுக்கப்புறம் அவனு சொல்ல மாட்டேன், ட்ரைக்கு சேடில் செஞ்சேங்க கஷ்டப்பட்டு, அது காமிக்க முடியல, அதனால் செஞ்சேன். சரி இவன் டேம் பண்ணுவோம், சீக்கிரம் டேம் பண்ணால் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே ஏறுறான், நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே டேம் ஆகிடுறான். சரிங்க, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஆமாம், இங்கே நிறைய புது டைனோசர் இருக்குது, நமக்கே தெரியாமல் பல டைனோசர் இருக்குது. பெருசாக சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. அங்கே ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கேன், பச்சி. இந்த ஜுராசிக் வேர்ல்டெல்லாம் பார்த்துருக்குறேன் கேஸ். பெருசாக பிடிச்சிருவோமா? வாங்க அடி போடு. என்ன கேஸ், என்ன பண்ணுறான்? முச்சாத்து மயக்கமாக வருமா? அவ்வளோதான். லெவல் 5 தான்ப்பா, அதனால தான் சீக்கிரமாக அடிவாங்க. நீ எங்கே போனாலும் ஒன்றெல்லாம் விட மாட்டேன், வாங்கட ஒரு அடி வாழல. ஓகே, இவனை பிடிச்சிருவோம். இவனை பிடிச்சி விட்ருவோமா? அவனுக்கு என்னடா தேவை? ஐ திங்க் மீட்டு தான் சாப்பிடுவான், இல்லை பெரிய வைப்போம்மா. சரி, இந்த மீட் ஃபஸ்ட்டு வைப்போம். சாப்பிட்டானா? எதுக்கடா இத்தனி வச்ச? ஓகே, சாப்பிட்றியாடான்றேன். ஆர் யூ ஈட்டிங்? ஏண்டா, நான் உன்னை எதாவது பண்ணனா? எதுக்கு நீலாம் என்கிட்ட வாழாட்டக்கூடாது? குழந்த மாதிரி இருக்கட்டு நீலாம் என்கிட்ட சண்டைக்கு வரலாமா? அறிவில்லை உனக்கு? பார்த்தீங்களா கேஸ், இவனா நம்ம கூட சண்டை போடுறான், மென்டல். இப்போனாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாதா? பார்த்தீங்களா, அன்கான்சியஸ் ஆகிட்டான். எப்படியும் நான் கொல்ல தான் போகிறேன். ஏற்கனவே வீட்டில் 3 பேர் இருக்கானுங்க. எந்திரிக்கிறாமா? இல்லை இன்னும் இருக்குது. வாங்க, நம்ம மாடு பையன் எந்திரிச்சிட்டான்னு பார்ப்போம். இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பைட்டு வந்துருச்சு. சரி சீக்கிரம். பரவாயில்ல, செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறுறான். பார்த்தா தான் கேஸ் பயமாக இருக்குது. அடுத்த வீடியோ அவனுக்கு வைக்கிற வெயிட்டு. ரொம்ப நாளாக ஒரு புலி இங்கே ஆட்டம் போட்டுட்ருக்குது. அவனை போட்டு என்னை இந்த பக்கமே கிராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த தெரிப்பேன். இவனை கூட்டிகிட்டு அப்படியே ஓடிடலாமா, இல்லை பச்சி கூப்பிட்டு போகலாமா? வேணாம், இப்போதைக்கு இவன் தப்பிச்சா போகணும் எனக்கு. வாடா வாடா போகலாம். நான் பின்னாடி போகணுமா? ஓகே வரானா? வரானான்னு பார்க்கலாம். இங்கே தெரிப்பேன். இவன் ஒருத்தன் காணாங்கினா போயிடுறான். எங்கடா போனேன்? வாடா இங்கே. ஐயோ,
பார்க்க தான் கேஸ் மாடு மாதிரி இருக்கான், ஆனால் சுத்தமாக இல்லை. மாடெல்லாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கும், பசுலாம். இருங்க கேஸ், நான் வீட்டுக்கு போய்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே கேஸ், வீட்டுக்கு வந்துட்டேன் அவனை கூப்பிட்டு. பார்த்தீங்கன்னா பச்சியும் கூப்பிடலாமா? இருங்க. டே பச்சி இருக்கியாடா? இருங்க கூப்பிட்டு பார்ப்பான் அவனையும். அவன் உயிரோட இருக்கானான்னு தெரியல. உயிரோட தான் பார்க்கான். அதுக்கு முன்னாடி நம்ம பியோமியோவை ரெக்வஸ்ட் பண்ணிப்போம். நான் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அவனையும் கூப்பிட்டு வந்து அவனுக்கும் தெரியல மாட்டிக்கிட்டு. அதனால் இவனை ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன செய்யணுன்னா, ஒரு வரும் அது பேர்னா கம்போஸ்ட் பின்னு செய்ய வேண்டியது இருக்குது. எனக்கு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. இது செய்யணும். என்னென்ன தேவை இருங்க செஞ்சுப்போம். எங்கே போகுது? நம்மக்கிட்ட ஃபைபருக்கு தாங்க ரொம்ப பஞ்சமே இல்லை. தாச்சுக்கு கூட இருக்குது, ஒரு 300 கிட்ட இருக்குது. ட்ரைக்கு கிட்ட இருக்கும் 300 கிட்ட. ஆனால் வுட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட பஞ்சம். ஃப்ளின்ட்டு கூட பக்கத்துலேயே பாறைலாம் நிறையா இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். நான் ஒரு கவலையும் இல்லை. வாடா மேன். ஹே மேன், வாட் மேன் டூயிங்? சீக்கிரம் எங்கே அவன் இன்னும் வராமல் இருக்கிறான்? பியோமியா எங்கடா இன்னும்மாடா வர? சரிங்க, அவன் வரட்டும், அவன் ஒரு பக்கம் வரட்டும். இவங்கெல்லாம் டெவலப் உனக்குலாம் எதுக்கிட்ட லெவலப்பு? இருங்க, அது வரைக்கும் வுட்டு போய் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா எதுக்கு வுட்டு தேவைப்படுது கம்போஸ்ட் பின்னுக்கு. தொண்டை வந்துட்டாங்க பியோமியா. பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணுறானுங்க. ஓகே விடுங்க, நல்லது தான். எனக்கு அந்த தண்ணியில் போகிறதுக்கு இச்சி சாரஸ் பிடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி விடுங்க, எங்கே போகுது பிடிச்சிக்கலாம். ஆனால் அது பிடிக்கிறது கஷ்டம். பிடிச்சிடலாம், நம்ம மோஸ்ட் ஜாப்ஸ் பிடிக்கிற டெக்னிக் தான். ஆனால் தண்ணிக்குள்ளே போனாலே நம்ம எல்லாம் வச்சு செஞ்சிடறான். எங்கடா நீ வேறு? ஐயோ, ஒன்றை வேறு ஃபாலோ கொடுக்கலையா? இடிஞ்சிடும் போ நீ நடக்க. இவனுக்கு சேடல் கொடுத்தாங்களே கிஃப்ட்டில், ஹேர் ட்ராப்பில் விழுந்துச்சு எனக்கு. இதான் பார்க்குறேன். சரி வா மச்சான், வா 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 பேபி, வாடா டேய், சீக்கிரம் வாடா, டைம் இல்லைடா. வாடா. இல்லை ஏன் இப்படி எஃபி ஸ்டாப் ஆகுது? பார்த்திங்கன்னா நான் நார்மலாக விளையாண்டுட்டு இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது என் மொபைலுக்கு. ஆனால் என் ரெக்கார்டர் மட்டும்தான், என் ரெக்கார்ட் 60 FPS ரன் பண்ண மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ரெக்கார்ட் நான் பண்ணும்போது மட்டும்தான் இப்படி ஆகுது. ரெக்கார்டிங்கில் தான் இது பிரச்சனை. ரெக்கார்டர் தான் மாற்றணும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நல்ல ரெக்கார்டராக. ஓகேவா? இதுவும் நல்லா தான் இருக்குது. மற்ற கேம்ஸ் எல்லாமே இது எடுக்குது, ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் இப்படி மக்கர் பண்ணுறான்னு தெரில. ரெக்ஸோட இதெல்லாம் கிடச்சிச்சு. எங்கே இருந்தேன்னா கிஃப்ட்டில் கொடுத்தான் ரெக்ஸோட மண்டை. அவனை போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஹேட்டுக்கு ஸ்கின்னு தது பார்த்துக்கலாம் எங்கே போகுது. இப்போதைக்கு அந்த கம்போஸ்ட் பின் கிராஃப்ட் சீக்கிரம் கொடு. டைம் இல்லை. மெட்டல் பிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு கேஷ், அது செய்யலாம். அடுத்த வீடியோ மேபி செய்யலாம். சும்மா நம்ம உட்காந்து ஸ்டோனையே வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம டெவலப் ஆக நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஆகணுங்கிறேன். தள்ளுறா கார்போனிச்சே. டேய் ஏன்டா யார்கிட்ட வம்புகிற? டெவலப் ஆகிட்டோமா? போடு, சூப்பர். வெயிட் ஏற்றிப்போம். ஏன்னா இனிமேட்லாம் நமக்கு வெயிட்டு தேவைப்படும், மெட்டல் தேவைப்படும். அதை எடுத்துகிட்டு வரணுன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அது சீக்கிரம்டா. எங்கே இருக்குது? மேன், வேர் மேன்? ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இங்கே என்னடா இமெயிலாம் மிக்குது? பார்த்திங்கன்னா இப்போ செய்ய போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன்? ஏகேஷ் நீங்கள் வேறு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது என்னன்னா பின்னு, என்ன சொல்லிட்டோம். ஐயோ, ஆட்களை என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில பேர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த விதை இருக்குல்ல, ஸ்டிம்பெரி, இந்த பெரி போட்டு ஃபீட் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபீட் கொடுத்துட்டே இருந்தா இவன் போடுற கக்கால தான். இதெல்லாம் ஒரு பொழப்பாடாடே. என்னடா சாணியில் விட்ற? என்ன சாணியில் விட்றானுங்க சாணி சை. ஐயோ, ஆருக்குங்களா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க, ஒரு விஷயம் இப்படிலாம் பண்ணுறீங்க. ஏன்டா? இருங்க டேய், சீக்கிரம்டா. ஐயோ, இவன் வேற. ஐயோ, ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சாருக்கு மண்டேனுங்களா? டேய், கேமெல்லாம் செம்மையாக டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? பஸ் ஆகிட ஒன்னடிக்கிறேண்ணா, மன்னிச்சிரு. ஓகே, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் இந்த அது போட்ட கக்காலாம் வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு டேச் இருக்குது பார்த்தீங்களா?
தேய்ச்சி எடுத்து கொஞ்சம் வைக்கணும். வச்சிங்கன்னா தான் அது நமக்கு ஃபர்டிலைசராக மாறும். உரம் மாதிரி ஆகிடும். அதை வச்சு தான் ஃபார்மிங் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு இன்னும் வரல. வாட் மேன் வாட் என்னாச்சு? தேய்ச்சி தான் வைக்கணும். இப்படி தான் வருது பார்த்திங்கன்னா. 50 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகிடும் வரதுக்கு. நம்ம தூங்கி எழுந்திரிச்சா மேபி மாறுமோ? ட்ரை பண்ணலாமா? சரி இதுங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் போய்ட்டு அங்கே ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடியணும். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. 20 நிமிஷம் போயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இது எப்படி 20 நிமிஷம் ஆயிரும் கேஸ். நான் தான் சொல்கிறேன்ல, ஏன்னா ரொம்ப லென்த்து. இவன் வேறு சும்மா தூங்கி வச்சா பசிக்குதுங்கிறான், தண்ணி தாக எடுக்குதுங்கிறான். ஆமாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. குளிச்சுக்கூடா. கடல் தண்ணியில் குளிக்கிற மொதல் இருக்க நீ மட்டும்தான்டா. பரவாயில்லையே, கேம் ஆனால் நல்லா டெவலப் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் தான் சரியில்லை. பார்த்திங்கன்னா நம்ம பேரசார் வச்சு தான் இது வரைக்கும் பெரி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன்கிட்ட கொஞ்சம் நல்லா கிடச்சிச்சு. இப்போ நம்ம ட்ரைக்கு கிடச்சோன்னே அவனோட யூஸ் என்னென்னா நல்லா பெரி கலெக்ட் பண்ணுவோம். பார்த்திங்களா, நார்கோ பெரிலாம் பக்காவாக கலெக்ட் பண்ணி தந்தானா பார்த்துக்கோங்களேன். ஒரு 90 கிட்ட நார்கோ பெரி கிடச்சிச்சு. இப்போ எனக்கு இத்தனை நாளாக எனக்கு வந்து நார்கோ பெரிக்கு பஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த கெட்டு போன கறிக்கு தான் பஞ்சமாக இருக்குது. அதுதான் கடுப்பான விஷயம். சரி இவனுக்கு லெவலப் கேட்குறான், போட்டு விட்ருவோம். எங்கே போதும், நம்ம பசங்க எல்லாம் பண்ணி தான் வரணும். இதுக்கு இன்னும் எத்தனை நிமிஷம்? இன்னமும் இருக்கா? இன்னும் முடியுது. சரி இருங்க, இது ஒரு பக்கம் ஆகட்டும். நாம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் தேவையான வேலையெல்லாம் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணுன்னு. ஆச்சும் வாய் வேறு வலிக்கிட்டு ரொம்ப நேரம் பேச முடியல. டேய் ட்ரைக்கே நீ உன்னால் எனக்கு பல விஷயம் இருக்குடா. பேரசார் உன்னையெல்லாம் பார்த்து பல நாள் ஆச்சுடா. ஐயோ நான் வேறு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். சரி கேஸ், இப்போ என்ன தேவைன்னா இங்கே ஒரு இது இருக்கும். லெவல் 17லேருந்து பைப்லாம் இருக்கும். இப்போ நாம் ப்ளம்பர் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் விவசாயி ஆக போகிறோம். ப்ளம்பர் ஆகுனா இந்த வெபிக்க இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது நிறையா தேவைப்படும் விஷயம். இதான் பார்க்குறேன். நம்மக்கிட்ட எப்படி இருக்குது அது மறுபடியும் நான் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். அந்த மாதிரி இருக்கும். ப்ரிசர்வேஷன் பின்னாக இருக்குது. அதை எப்படியாவது அன்லாக் பண்ணலாம் கேஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பார்க்குறேன். என்னோடய என்கிராம் பாயிண்ட்ஸ் வேறு கம்மியாக இருக்குது. அதுதான் நானும் யோசிக்கிறேன். சரி விடுங்க, எல்லாமே நாம் இப்படியே வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல்ல. என்கிராம் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும். ஓகே, இந்த பைப் கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு இந்த ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, சீக்கிரம் கலெக்ட் பண்ணுறா. ஓடு கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஓட மாட்டான். ரைட்டு. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஃபைபர் மட்டும் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஃபைபர் எங்கே வச்சேன்? ஃபைபர் எப்படி தேய்ச்சதுக்கு தேவைப்படுமான்னு தெரில. கேட்பான், ஆனால் ஃபைபர் தேவை. வாட் மேன், ஒரே நிமிஷம் என்னமோ தேவைப்படும். இப்போ அதுதான் தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் தேவை. இருங்க வரேன். நான் மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய செஞ்சேன். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துக்கு இப்படி வந்துருங்க. இந்த பக்கம் இந்த பைப் இப்படி வச்சுருங்க. இவ்வளோ தண்ணிக்கிட்டியா? ஐயோ யாரா கடிக்கிறது? ஒரே நிமிஷம். இவனுங்கெல்லாம் போட்டு ஏன் வரீங்க? சரி, இப்போ ஒரு பர்ஷூட் வேறு இருக்குது, அப்படியே முடிச்சுடுவோம். ஹண்ட்டு மெகா பிறனா இவனுங்களா? மெகா பிறனா? சரி, இந்த பிரானாவை போட்டு ஸ்பியர் வச்சு அடிப்போம். சாவுங்கடா. இவனை போட்டு முடிங்கிறேன். பறக்குது. எங்கே ஓடுறீங்க? எங்கே ஓடுறேங்கிறேன். உன் ஃப்ரெண்ட் அடித்ததுக்கு என்னடா சண்டைக்கு வருவேன்னு பார்த்தா கூட்டமாக இருந்தால் தான். கண்ணா பழனி தான் கூட்டமாக வரும். சிங்கில் தான் வரும். இவன் என்ன சாகாமையாக இருக்கான்? வாங்குடா வாங்குடா. அதெல்லாம் உனக்கெல்லாம் பயந்தாள் நான் இல்லைடா. கிளம்பு. அவ்வளோதான் படிச்சுட்டு முடிச்சா? நீங்கள் எனக்கு ஒரு படிச்சுட்டு முடிச்சு கொடுத்துட்டீங்க. சரி, நன்றி, ரொம்ப நன்றி. லெவலப் எத்தனை எக்ஸ்பி ஏறி இருக்குது. ஸ்மூதிங் பாம் போடு. ஸ்மூதிங் பாம் கிடச்சிருக்கு. ஓகே, ரைட்டு. இதை வச்சு தான் இவனை போட்டு கொண்டுருவோம். இப்போதைக்கு இவன்ட்டு ஹைடெல்லாம் எடுத்துக்கணும். ஃபிஷ் மீட்டு தான் தரான், பரவாயில்ல. ஃபிஷ் மீட் வச்சு தான் இச்சி சார்ஸை டேம் பண்ண போகிறோம். அதுக்கும் பிடிக்கலாம், எங்கே போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த பைப் எடுத்து இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி கிட்ட முங்குற மாதிரி வச்சிட்டிங்களா?
பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேராக ஸ்ட்ரெயிட் பைப் இருக்கும் மேலே, அதை தூக்கி இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகே புரியுதாங்க? நல்லா ஒரு ப்ளம்பர் வேலை பார்ப்போம். எங்கே அது? இதான். ஓகே ரைட்டு. இதை எடுத்து இப்படி வைக்கணும். ஏய் ஏன்டா உட்கார்றா. ஏய் வாட் மேன்? மேன் என்னாச்சு? ஓ அப்போ இந்த இது இல்லை கேஸ், நேராக நிற்கிறது, வேர்ட்டிக்கலாக நிற்கிறது தான் நமக்கு வேணும். ஓகே இப்போ ஓகே இதுதான் கரெக்டு. ஃபிட் பண்ணு. ஓகே 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 அழுத்து. ஓகே இப்போ ஐயோ என்ன ஹைட்டாக வருது? இது போதுங்க, இந்த ஹைட்டு போதும், இதுக்கு மேலாம் ஏற்ற வேணாம். ஏன்னா தேவையில்லாமல் இது அதிகமாக செஞ்சுட்டேன். இப்போ வந்து இந்த இது வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி செஞ்சுட்டு இன்னும் நிறையா செய்யணும். இது பத்தாதே, வேணும் கேஸ் நம்மளுக்கு இன்னும் நிறையா செய்ய முடியுமா? அது இதாடா இருங்க செஞ்சுப்போம். யாரும் வரா மாதிரியே இருக்குது, அட்டாக் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி தோணுது. இவன் வேறு பசிக்குதுன்னு இருடா. அவனுக்கு சும்மா சாப்பாடு நிறையா கொஞ்சமாச்சு வேலை செய்டா. வாழ்க்கையில் முன்னூறுன்னு உனக்கு ஐடியா இல்லை. சும்மா ஒன்னையெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி இந்த சீரீஸ் நடத்த போகிறேன்னு தெரில. ஏய் மேலே வா உக்கார். இங்கேடா ஓகே இன்னும் ஓகே அவ்வளோதாங்க. இன்னொன்று தேவைப்படும். ஓகே போட்டுரு போடுறா. இதுக்கு மேலே அந்த இன்னொன்று வருமே, அதை வைக்கலாமா? இல்லை இன்னொன்று கொஞ்சம் லென்த் ஏற்றலாம். சரி கேஸ் இது போதும். இப்போ வந்து இன்னொன்று இருக்கும் பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு மாதிரி. இந்த இது வேணும். இதுக்கு என்ன தேவை? என்ன கேஸ் இப்படி கேட்குறான்? இதில் இந்த ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கிறது தான் வேணும். ஐட்டம் கலெக்ட் பண்ணிட்டு வரட்டுமா? என்ன சொல்கிறீங்க? ஸ்டோன் தான் தேவையா? என்னடா உடனே உடச்சிட்டேன். சரி இங்கே அடிப்போம் அடின்னு அடிப்போம். ஓட்டு மாட்டே உடைப்போம். என்னடா இன்னும் சொன்னான்? என்னடா சொல்கிற? வெப்பன் உடைய போகிறது தான் தலைவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி சொன்னால் நம்ம படிக்கிற வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணும் சார். நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். இது ரிப்பேர் பண்ணணும். ஓகே இப்போ நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டேன் கைஸ். செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டிங்களா? இன்னொரு ப்ளஸ் செய்யணும். எங்கடா இன்னொரு ப்ளஸ் செய்ய முடியுமா? இல்லை அது தேவையா? ஐயோ ஏன் தான் இப்படி அலைய வைக்கிறானுன்னு தெரில. செஞ்சால் ஒட்டக்கா செய்யணும். ஆனால் நான் கணக்கெல்லாம் பண்ணி வைக்கல. இத்தனை தேவைன்னெலாம். அதுதான் ஒரே கடுப்பு. சரி விடுங்க. இது செஞ்சுட்டு அங்கே அந்த ஃபர்டிலைசர் வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. அது என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரிங்க பார்ப்போம். பரவாயில்ல, இது கிடச்சோடனே நமக்கு இதால் நிறைய யூஸ் இருக்குது. சரி போதுமாடா? இது போதுமா? இன்னொன்று செய்யலாம். வாய் வேற ரொம்ப வலிக்குது கேஸ். போடுறேன் இன்னொரு ப்ளஸ்ஸு. எங்கடா இன்னொரு ப்ளஸ்ஸு? இல்லை செய்யலையா? செய்டா, டக்குன்னு செய்டா. டைம் இல்லைடா. எல்லாம் பார்க்குறாங்கல்ல. நீ ஆடியா செஞ்சு செய்வேன். ஓகே இது போதும். ஒரு 6 மட்டும் வச்சுப்போம், 5 மட்டும் வச்சுப்போம். இப்போ வச்சுட்டு அந்த இன்னொன்று வருமே, அது பேர் என்ன? ஓகே இது இந்த வாட்டர் தரது, இதை தூக்கி இங்கே வைக்கணும். வாடா. ஓகே இது போடு. இதுலேருந்து தண்ணி வருதா கைஸ்? அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். தண்ணி வந்துருச்சுன்னா வருதா பார்த்தீங்களா? இவன் பசிக்குதுன்னு கடுப்பு ஏற்றுறான். ஸோ என்னடா இது? சரி இதுங்க கேஸ், நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். சரி கேஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் லெவலப்பர் ஆயிடுச்சு. வெயிட் ஏற்றிப்போமா? என்ன சொல்லலாம்? சரி விடுங்க, வெயிட் ஏற்றலாமா இல்லை மீலி டேமேஜ் போடலாமான்னு யோசிக்கிறேன். சரிங்க வெயிட்டே போட்டுக்கலாம். இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படுது வெயிட்டு. அப்புறம் இன்னும் நிறைய தேவை. நம்ம இன்னும் இதில் பாதி கூட செய்யலை. நிறையா டைனோசர் இருக்குது. நாம் இன்னும் பார்த்து ஒரே மூஞ்சை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சைடு ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கிறேன். அவனை பிடிக்கலாம் எங்கே? ஆனால் அவன் சிக்குவனாங்கிறேன் கைஸ். அவனையும் பிடிக்கலாம். சரி இருங்க, இதை போயிட்டு இப்போ நான் செய்ய முடியுமான்னு பட்டு வச்சிட்றேன். அந்த பைப் எடுத்து வச்சிடலாம். டேப், அது பேர் டேப் மாதிரி இருக்குது. கிராஃப்டரா ஒன்று தான் செய்ய முடியுமா? இல்லை ஒன்று தான் செய்ய முடியும். நிறையா ரிசோர்ஸஸ் கேட்குறாங்க. அதுதான் கடுப்பாக இருக்குது. செய்யலாம். இதே நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஃபார்மிங் எப்படி பண்ணுவோம்? 2 ஓட்டையை போட்டு அது பக்கம் ஹோ எடுத்து, அது பேர் ஹோ தானே சொல்லுவாங்க. ஆமாம் ஹோ தான் சொல்லுவாங்க. அதை எடுத்து வச்சு அதில் இலையை போட்டால், ஏதாவது சீடு போட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஃபார்மிங் முடிஞ்சிச்சு. இதில் இழுக்கிறான். அப்பா இதெல்லாம் செய்வோம் ஃபஸ்ட்டு. டக்குன்னு செய்கிறான். நானும் எவ்வளோ நேரம் தான் கலெக்ட் பண்ணுறது? அவ்வளோதான், நான் போதும். 5 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு அந்த கீழே வைக்கிறோம்ல மண், அதை ரெடி பண்ணணும். அடுத்து ஓகே கரெக்டாக இருக்குது. எல்லாத்துலேயும் தண்ணி வருது. ஓகே அந்த மண்ணுக்கு எங்கே போகிறது? ஏதோ இதுதான் நினைக்கிறேன். ஸ்மாலாக இல்லை இந்த ஃபீடிங்கா?
எதுவும் தெரில. இதுங்க இது என்ன ஃபீடிங்? ஓ இது இல்லை, இது வந்து நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அப்புறம் எங்கே இதுதான் நினைக்கிறேன், ஸ்மால் க்ராப் பிளான்ட். ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தேவை. சரி டக்குன்னு கலெக்ட் பண்ணு மேன். வாட் மேன்? ஏய் பிரான்டசாரஸ், இவன் கலர் நல்லா இருக்கு. பிரான்டசாரஸ் ஃப்யூச்சரில் பிடிச்சா நம்ம இவனை தான் பிடிக்கணும். ஏன்னா இவன் கலர்ஸ் ஈஸியாக இருக்குது. லெவல் 2 தான், ஈஸியாக பிடிச்சிடலாம். நானும் லெவல் ஈஸியாக பிடிக்கிறேன். அது பிடிச்சா ஈஸியாக இருக்கும் கேஸ், சண்டை போட வேணாம். அதனால தான் சொல்கிறேன், பிடிக்கலாம் இருங்க. அடுத்த வீடியோவில் மேபி பிராண்டா என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லை கேஸ். அடுத்த வீடியோ பண்ணலாமா இல்லை நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுனே டவுட்டாக தான் இருக்குது. சரி கேஸ், அவ்வளோதான். சொன்னதே 20 நிமிஷம் எப்படியும் போயிடும்னு நான் சொல்கிறேன்ல. ஏன்னா இந்த வீடியோ லென்த்து கேஸ், செம்ம லென்த்து. நான் இவ்வளோ நேரமாக நான் எடுத்துகிட்டு அதை எடிட் வேறு பண்ணணும். எடிட் பண்ணுறது தான் கேஸ் கஷ்டமே. ஓகே கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டுருக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வச்சுட்டு கிராப் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளான்ட் எடுத்து இந்த சீட்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம சீட்லாம் எடுத்து போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைசர் இருக்கும்ல, அதை பிடிச்சிருங்க. நான் நார்கோவேரி தான் எனக்கு நிறையா வேணும், ஏன்னா அவனால் தான் நிறைய யூஸ் இருக்குது. ஓகேவா? நான் ட்ரைக்கு இருக்கேடா, எதுக்குடா கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் பண்ணணும்ல, ஃபார்மிங் பண்ணாமல் எப்படி, நியாயமாக இருக்கணும்ல. ஓகே நார்கோபெரி இது இருக்குப்பா, நான் இது தேடி தான் வந்தேன். சரி வாங்க போகலாம். சீக்கிரம்டா, டைமே இல்லை. நான் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். இருங்கேஷ், நான் எல்லாத்துலேயும் வச்சுட்டு வரட்டா? இல்லை சரி விடுங்க, ஒட்டாவே வச்சுருவோம். எங்கே போகுது பேரசார் தள்ளிப்படா. சும்மா விதையை பார்த்தோன்னே சாப்பிட்ருவான் ஈஸ். இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பையன், விதையை பார்த்தாலே சாப்பிட்ருவான். இருட்டு பையன். போடுவைங்க, போட்டோமா? ஓகே. தண்ணி வந்துச்சான்னு தெரியறதுக்கு அங்கே இது வரைக்கும் 0வாக இருக்கும். அது வச்சிங்கன்னா தண்ணி படும்போது 200ன்னு காமிக்கும். அதுதான் மேட்ரு. ஆஹா, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது கேஸ், பேச முடியல. அதுதான் கடுப்பாக இருக்குது. சரி விடுங்க, சேனலுக்காக என்ன வேணால் பண்ணுவான் இந்த ஒஸ்ட் கேமர். ஓகே, சீக்கிரம் இது வருமானு பார்க்குறேன். ஓகே கேஸ், இதை நம்ம அடுத்த வீடியோவில் தான் பண்ணணுன்னு இருக்கேன். ஓகே, அதுவரை காத்துருங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஒஸ்ட் கேமர். பை கேஸ்.